வணக்கம் நண்பர்களே எல்லாரும் இருக்கீங்க. இப்போதைக்கு வந்த லேட்டஸ்டான இன்ட்ரெஸ்டிங் ஹாலிவுட் அப்டேட்ஸ், லீக்ஸ், ரூமர்ஸ்னு ஏகப்பட்டது இருக்கு. எல்லாத்தையும் பத்தி ஒண்ணு டிஸ்கஸ் பண்ணலாம். மறக்காம கீழ பார்ப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போதைக்கு டேட்டா விடுவா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட்டிங் வித் இப்போதைக்கு நமக்கு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல ஒரு மிகப்பெரிய பொருளே கிளம்பியிருக்கு. என்னன்னா 2 மிகப்பெரிய ஆக்டருக்கு சண்டை வந்திருக்கான் அந்த செட்லயே. செம்மையா சண்டை மூத்தி போய் வந்துட்டுன்னா அவனுக்கான அந்த ஸ்கிரிப்டே வந்துட்டுனா மாற்றப்பட்டிருக்கு. ரீஷூட் பண்ணி மாற்ற போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் ரெனால்ட்ஸ் நம்மளோட டாக்டர் டூமா நடிக்கிற ஆர்டிஜே இவங்களுக்கு தான் சண்டைன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. 2 மிகப்பெரிய ஆக்டர்ஸ் சண்டை போடுறான்றாங்க. ஏகப்பட்ட பேர் இதில் அடிபட்டுட்டு இருக்கு. ஸோ யாருக்கும் இப்போதைக்கு சண்டை முடியும்னு இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் செய்யப்படல. பட் அதனால ரீஷூட்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னே தெரில. நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஷூட்டிங் முடியுங்க. எத்தனை தடவை ஸ்கிரிப்ட் வேறு மாற்றினே கிடக்குறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இன்வால்வ் ஆக போகிறதா இப்போதைக்கு வந்து நியூஸ் வந்திருக்கு. அவர் இப்போதைக்கு நம்ம டாக்டர் டூம் டீமில் இருப்பாராம். ஸோ டாக்டர் டூம்க்கும் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் 2 டாக்டரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க ஆப்ரேஷன் தெரியல. இப்போதைக்கு இவங்க 2 பேரும் கை குலுப்பிட்டு ஒன்றா நம்மளுக்கு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய டீம் இருக்க போகிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் டூம் டீமில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்க போகிறாராம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டில் ரூமர் தான் போயிட்டுருக்கு. மேபி அந்த செகண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வருது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தோம். செகண்ட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம்னு நம்ம ஆல்ரெடி வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போதைக்கு அதில் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பெனிடிக்ட் கம்பர்பேட்ச் கேஸ்டில் ரிவீல் பண்ணிடுவாங்களோ தெரியலப்பா என்ன நடக்கும்னு. பட் இப்போதைக்கு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் உள்ளே வரப்போகிற மாதிரி நியூஸ் அடிபட்டுட்டே வருது. எத்தனை பேர் வரப்போகிறாங்கன்னு தெரியல. பொறுமையாக வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம டிசி வந்து நிறைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்கும் போது நடுவில் ஒரு டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லாக் பண்ணிக்காத. அதாவது ஜூன் 18, 2027 ஒரு டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஷெடியூல் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம டிசி ஸ்டுடியோஸ். இந்த வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு இப்போ வரைக்கும் தெளிவாக தெரில. நிறைய பேர் இந்த சூப்பர்மேனோட சீக்வலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2027 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 18th டேட்டை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேபி நடக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர்மேன் சீக்வலுக்கான வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக நம்ம ஜேம்ஸ் கன் உட்காந்துட்டுறாரு. ஸோ அதில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் டக்கு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடியா போட்டுருக்காரோ. சுட பார்த்தீங்கன்னா செஞ்சிடலாம். இந்த சூப்பர்மேன் வரும்போது சூப்பர்மேன் சீக்வலும் பண்ணிடலான்னு ஐடியாவில் இருக்காரோ தெரியலையே. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஒரு டேட்டை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்கமிங்கில் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேன் சீக்வல் இல்லைனா வேறு ஏதாவது மூவியாக கூட இருக்கலாம். வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டாக இப்போதைக்கு நம்ம ஸ்டார் லார்ட் இருக்காருங்களே, அவர் இந்த எம்சிக்குள்ளே இன்னொரு புதுசாக ஒரு டீம் பார்த்தீங்கன்னா பில்டப் பண்ண போகிறாராம். எந்த டீம்னு இப்போதைக்கு தெரில. ஒரு புது டீமாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் உள்ளே கொண்டு வர போகிறாரு, பில்டப் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கார்டியன் ஆஃப் தி கேலக்ஸி கிடையாது. அதை தவிர்த்து வேற ஒரு டீம் இவருக்கு புதுசாக பில்டப் பண்ண போகிறார் நம்ம ஸ்டார் லார்ட் ஒண்டியான்னு சொல்கிறாங்க. எங்கே வந்து இருக்கலாம்னு எனக்கு இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ ஏன்னா வந்து இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ஒரு லீக்டு கான்செப்ட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கே வந்து கூட நம்ம ஸ்டார் லார்ட் தான் இருப்பார். ஸ்டார் லார்ட் வாங்கியிருப்பார். ஆல்சோ நம்ம ஒயிட் விஷன் கூடலாம் இருப்பார். ஸோ அந்த லீக்டு கான்செப்ட் ஆர்ட் வச்சு பார்க்கும்போது இப்படின்னா இந்த எங்கே வந்து டீமை நம்ம ஸ்டார் லார்ட் தான் ஒழுங்காக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போவாரோ அப்படின்ற ஒரு மைண்ட் போயிட்டுருக்கு. மேபி நடக்கலாங்க. நடக்கலாம் ஆச்சரியப்படுறதில்ல. ஏன்னா ஏகப்பட்ட டீம்ஸ் உள்ள இன்வால்வ் ஆகிட்டே இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் தி டீமாக நம்ம ஸ்டார் லார்டும் ஒரு டீம் பில்டப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எத்தனை டீமுங்க எதை ஃபாலோ பண்ண போகிறோன்னே தெரியலையே இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ்லாம். ஸோ நமக்கு மண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குழம்பு போகுது இடியாப்பம் மாதிரி. பட் ஆனால் இவரும் ஒரு டீம் பில்டப் பண்ணுறதா இப்போ நியூஸ் வந்துருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நீங்கள் யார் ஸ்டார் டீம்லலாம் இருப்பாங்கன்னு உங்களோட தாட்ஸமாக இருக்காங்க கிழங்கு விஷயம் அப்புறமாங்க. எனக்கு தெரிஞ்சுக்கும் எங்கே வந்து தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ ஷூட்டிங் வேற அளவுக்கு போயிட்டுருக்கு. இப்போதைக்கு இந்த ஷூட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேடி சிங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதை தொடர்ந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலினா பெலோவா பிளாக் விடோவா வருவாங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேபி இன்வால்வ் ஆகலாம். இல்லைனா அந்த தண்டர் போல்ட்ஸ் டீம் இன்வால்வ் ஆகலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லுது அந்த எனிலா பெலோவா அந்த கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டி பில்டப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. பட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்டிங் மட்டும் இல்லாமல் இது ரூமரில் தான் போயிட்டு இருக்கும்போது திருப்புன்னு புதுசாக ஒரு அஃபிஷியல் கேஸ்டிங்கை விட்டுட்டாங்க. ராம்லின் டில்மன் அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போக்கி கேஸ்ட் செஞ்சிருக்காரு. ஸோ இவர் எந்த ரோலுக்கு இப்போ கேஸ்ட் செஞ்சிருக்காருன்னு தெரியல. நிறைய பேர் வில்லன் ரோலுக்குன்றாங்க. இன்னொருத்தவங்க மைல் மார்ஸோட அந்த அப்பா ஒரு கேரக்டருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு எதுன்னு கன்ஃபார்ம் செய்யப்படலை. பட் இப்போதைக்கு புதுசாக இவரும் ஒரு கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருக்கார். ஏகப்பட்ட கேஸ்டிங் நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் சுற்றி நடந்திருக்கு. இப்போக்கி ஷூட்டிங் வேறு அளவுக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு கெஸ் பண்ணவே முடியல. பார்க்கலாம் யாரெல்லாம் உள்ளே கொண்டு வராங்கன்னு. நெக்ஸ்ட் இப்போதைக்கு மார்வல் ஜாம்பிஸோட புதிய லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு September 24 ரிலீஸ் ஆக போது. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் மென்ஷன் பண்ணணும் என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் மார்வல் ஜாம்பிஸில் வருவாங்கன்னு நம்ம ஆல்ரெடி போன அப்டேட் வீடியோவில் போட்டுருவோம். செக் பண்ணாதவங்க ப்ளீஸ் மேலே ஐக்கானில் தரம் போய் செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன கேரக்டர்ஸோ இல்லை மார்வல் ஜாம்பிஸில் இருப்பாங்க நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போதைக்கு 4 எபிசோடு இருக்கும்போது இந்த 4 எபிசோடுமே வந்து பார்த்தீங்கன்னா அட் அ டைமில்
இந்த செப்டம்பர் 24 அப்பவே டோட்டலா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. டியூரேஷன் எவ்வளோ இருக்க போகுதுன்னு தெரியல இப்போதைக்கு இந்த மார்வெல் ஜாம்பீஸ்க்கு. பட் இந்த 4 எபிசோடும் ஒரே நாள்ல செப்டம்பர் 24 அப்போ ரிலீஸ் பண்ண போதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போதைக்கு ஜோயி கிராண்டர், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கேட்வுமன்னா பேட்மேனில் பார்த்துப்போல, அவங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்மேனோட பார்ட் 2ல வரமாட்டாங்கன்ற மாதிரி இப்போதைக்கு நியூஸ் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்மேன் 2க்கான ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி ஃபினிஷ் ஆயிடுச்சு. நம்ம ஜேம்ஸ்கெல்லாம் படித்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்க சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வரும்போது மேபி நடக்கலாமோ, கேட்வுமன் வராமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி மூவ் ஆக போகுதான்னு தெரியல. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் பேட்மேன் ஃபோக்கஸ்டாகவே மூவ் பண்ணலாம். அந்த மூவி பார்த்தீங்கன்னா பில்டப் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. என்ன ஐடியாலாம் இருக்காங்கன்னே தெரியலீங்களேப்பா. பட் இப்போதைக்கு நம்ம பேட்மேன் பார்ட் 2ல கேட்வுமன் வரமாட்டாங்கன்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. பார்க்கலாம் இவங்க வராங்களா இல்லையான்னு. கூடிய சீக்கிரம் அஃபிஷியல் காஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட்டும் மேபி வரலாம். பார்ப்போம். நெக்ஸ்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்க் 5 வந்து பார்த்தீங்கன்னா டிலே பண்ணியிருக்காங்க. ஸோ மறுபடியும் டிலே ஆகுது. இது 3வது ரிலீஸ் டேட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. புது ரிலீஸ் டேட் இப்போ என்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 30, 2027 இப்போதைக்கு புது ரிலீஸ் டேட்டை லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு இப்படி டிலே பண்ணிட்டே போகிறாங்கன்னு தெரியல. பட் இப்போதைக்கு புதுசாக இந்த ரிலீஸ் டேட்டை ஃபைனலாக லாக் பண்ணியிருக்காங்க. இதுலையாவது வந்துட்டுனா வருதா இல்லையா நம்ம பொறுமையாக வந்து பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போதைக்கு மார்வல் ஸ்டுடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டே அந்த காமிக்கை பேஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டில் இருக்க மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்குது. பட் இது இப்போலாம் வராது. நெக்ஸ்ட் சாகா மேபி ஐடியா வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சின்னதாக துரும்ப ஒரு ஐடியா வச்சுருக்காங்க போல இருக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் டேன்ற வச்சு. பட் ஆனால் நம்ம இப்போதைக்கு எதையும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா நெக்ஸ்ட் சாகான்றது வேற அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக பில்டப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் டேட் ஒரு காமிக்கை பேஸ் பண்ணி நம்ம மார்வல் ஸ்டுடியோஸ் பண்ணுவாங்களா இல்லையானது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. நெக்ஸ்ட் இப்போதைக்கு இந்த பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன் மூவி வருது பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம நியூஸ் ஆல்ரெடி நிறையவே பேசிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியனோட 6th பார்ட் மூவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபார்வர்டில் மூவிங் ஆகிட்டு இருக்கான். பட் இது இப்போதைக்கு மார்கட் ராபி பேஸ் பண்ணி இருக்காத மாதிரி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மாறி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து இப்போதைக்கு நம்ம வில் டர்னராக நடித்த ஆக்டர் ப்ளூமன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கேட்டதுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதா மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காரு. அப்கமிங் பைரட்ஸ் ஆஃப் கேரிபியன் இவர் வர்றதுக்கு மேபி ஐடியா இவருக்கும் இருக்குதான் போல இருக்குது. நல்லபடியாக வந்து செய்கிற மாதிரி தான் இப்போதைக்கு பேசியிருக்காரு. ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இவர் மென்ஷன் பண்ண விஷயம் எல்லாரும் வந்தால் தான், அதாவது பழைய கேஸ்ட் மெம்பர்ஸ்லாம் வந்தால் மட்டும்தான் இது வேற அளவுக்கு வின் ஆகும், மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக ஓடாதுன்ற மாதிரி அவரே ஓப்பனாக பேசியிருக்காரு. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சதாக பைரட்ஸ் ஆஃப் கேரிபியனில் நம்ம ஜாக்ஸ்பர் இல்லைனா கன்ஃபார்மாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றி மூழ்கி தான் போகும். ஸோ அப்படி இருக்க சமயம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எஃபர்ட் இப்போதைக்கு போட்டுருக்காங்க. ப்ரொடியூசர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பேசியிருக்க மாதிரி நம்ம ஜானி டெப் கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ரிட்டர்ன் ஆக ஒரு பிளான் வச்சிருக்காரு. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் நல்லபடியாக தான் கொடுக்குறாரு. ஸோ இவர் வந்தால் அடுத்தடுத்து வந்து அடுத்த கேஸ்ட் மெம்பர்ஸும் உள்ள மேபி வர்றதுக்கு மேபி இவரே ஒரு வழி கொடுக்கலாம். பொறுமையாக வந்து பார்ப்போம். பட் ஆனால் இந்த பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன் 6 எப்போ தான் வருமோ என்ன தான் சொல்லுவாங்களோ நம்ம பொறுமையாக வந்து பார்க்கணும். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தி லாஸ்ட் ஆஃப் அ சீசன் 3 வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மிக பெருசாக இருக்காது, மிக பெருசாக இருக்க போதும். அதாவது சீசன் 2ஓட பார்த்தீங்கன்னா இது மிக பெருசாக இருக்க போதுன்னு சொல்கிறாங்க. சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 எபிசோட், ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா 60 நிமிஷம் 45 நிமிஷம்னு பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா லாங்கர் சொல்லும்போது டியூரேஷன் சொல்கிறாங்களா இல்லை எபிசோட் சொல்கிறாங்கன்னு தெரியல. மேபி ரவுண்டாக 10 எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 3க்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு இந்த லாஸ்ட் ஆஃப் சீசன் 3 மிக பெருசாக இருக்க போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்துருக்கு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எபிசோட் அதிகமாக டியூரேஷன் பார்த்தீங்கன்னா தராங்கன்னு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இப்போதைக்கு வந்து எல்லா ஹாலிவுட் அப்டேட்ஸும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்த அப்டேட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனதர் விதமான வீடியோ நான் மீட் பண்ணுறேன். டாடா பை பை. See you soon again.